சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்ட போது ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் அதற்கு எதிராக கொந்தளித்தது. எஸ், அதுதான் சரி, அப்படித்தான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு வேளாண் பல்கலைக்கழகத்துல கழிப்பறையில் ஒரு மாணவி சடலமாக மீட்கப்படுகிறாள். 19 வயது மாணவி. எங்க போனாங்க எல்லாரும் அந்த போராளிகள்? அமைச்சர் பேசும்பொழுதும் குறிப்பிடுறாரு, டைம் பாஸ் ஆகல திமுக அறிவாலயத்துல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு. சிபிஐ எப்படி முதல்ல இந்த குதிரை பேர வழக்குல உள்ள வர முடியும், அது கூட தெரியாம கடிதம் எழுதிட்டு இருக்காங்கன்னு. அப்போ திமுக எதிர்க்கட்சியாக செய்ய வேண்டிய ஆக்கப்பூர்வ அரசியலை விடுத்து வெறும் குதிரை பேர குற்றச்சாட்டை மட்டும் தினம் பேசிட்டு இருக்காங்களா? ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக தான் பதில் சொல்ல வேண்டும், எதிர்கட்சியாக இருந்தாலும் திமுக தான் பதில் சொல்ல வேண்டும். எதுக்கு தண்ணி திறக்கணும், திறக்கலைங்கிறத கூட விட கொடுமை என்ன தெரியுமா? எங்களிடம் தண்ணீர் திறக்க சொல்லி தமிழ்நாடு அரசு கேட்கவில்லை சொல்றவரு கர்நாடகாவினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர். நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா நன்றினா வேணா வந்து ஓடுறாரு. அங்க டெல்டா காஞ்சி கிடக்கு. வீட்டுல வந்து தனியாக இருந்த ஒரு ஒன்றிய செயலாளரே இது மாதிரி கைது நடவடிக்கையும் எடுக்கல, காவல்துறை இப்படிதான் கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்புனது யாரு? கனிமொழி எழுப்பிட்டாங்களா? கேட்டிருக்காங்க. அதுதான் நான் அப்போ கனிமொழி அவர்கள் இந்த மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் 6 மாதத்தில் ஆட்சிகளையும், முதல்வராக ஸ்டாலின் வருவார்கள், திருச்சி சிவா மாதிரியான அண்ணன்கள் வந்து மத்திய அமைச்சராக ஆவார்கள். இதுல என்ன சொல்ல வர்றாரு? அப்ப மத்திய அமைச்சர்னா நீங்க பாஜகவோட கூட்டணி வைக்க போறீங்களா? ஓராண்டு கூட பிரதமராக மோடி நீடிக்க மாட்டார் சொன்னவர் ராகுல் காந்தி. பாஜக ஆட்சிகளையும் காங்கிரஸ் வரும், நீ எடுத்துக்கூடாது. அது எப்படி? சரி, அப்படி எடுத்து எடுத்துங்க. இப்ப பாஜக ஆட்சிகளையும் எது வரும்? காங்கிரஸ் வரும். சரி, அந்த காங்கிரஸ் திமுக அமைச்சராக பங்கெடுக்கணும், ஏன் எடுத்துக்க கூடாது ஒரு வாதத்துக்கு? ஆனா நீங்க இப்ப கூட்டணியே இல்லையே. சொல்லியாச்சு, முதல்ல குத்திட்டு போனாங்க. யார் கூட வேணாலும் மீண்டும் கூட்டணி வைக்கலாம், காங்கிரஸ் கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க கூட்டணில நாங்க சொல்லிட்டோம். ராகுல் காந்தி சொல்லிட்டாரா? அப்ப திருமாவளவன் கூட்டணி நீங்க ஒத்து வரீங்க, அப்படிதானே? பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா பார்க்க பழகம். இந்த ஆண்டு இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அரசு பள்ளிகள் மூடுதல் ஒரு பக்கம் அதிகரிச்சிருக்குது, அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைஞ்சிருக்குது. திமுக ஆட்சியில அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகரிச்சது. அந்த 60 நாள்ல ஊழல் ஒழிச்சிட்டாரு விஜய். விஜய் மீது இருக்கக்கூடிய அவருடைய நடனத்தின் மீது மயங்கி கிடக்கும் கூட்டத்திற்கு இது தெரியாம இருக்கலாம் மேடம். பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் திராவிட இயக்க அரசியலையும் படித்தவர்களுக்கு இது புரியாம இருக்காது. உங்க கட்சியில திராவிடங்கிற வார்த்தையே இல்லையே. ஒரண்டிய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றுடன் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வைகோ அவர்கள் எம்எல்ஏக்களை வந்து விஜய் ராஜினாமா பண்ண சொன்னார், நானே வந்து பிரச்சாரம் செய்கிறேன் என்று சொன்னார் அப்படின்னு அதை மேற்கோள் காட்டி பேசினதாக இருக்கட்டும். அதற்கு பிறகாக எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்ன அந்த கூற்றை கொண்டு போய் ஆளுநர் அவர்கள் கிட்ட குதிரை வீரன் குற்றச்சாட்டு புகார் கொடுத்ததா இருக்கட்டும். இப்படி தாவேக கூட்டணியில் இருப்பவர்களோ அல்லது தாவேகவுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களோ அவங்க சொன்ன அவர்கள் பேசிய விஷயத்தை குற்றச்சாட்டா முன் வச்சு திமுக தொடர்ந்து குதிரை பேர குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, புகார்களும் அளிக்கப்படுது. ஆனால் அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் சொல்கிறார், குதிரை வீரம்னா என்னன்னு முதல்ல புரியணும், எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்குறது தான் குதிரை வீரம். தலைமை பிடிக்கல அப்படின்னா பதவியே ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்றது குதிரை வீரம் கிடையாது. அப்படி பதவியே வேணான்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வர்றவங்கள சேர்த்துக்காம நாங்க என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாரு. ஒன் இண்டியா நேயர்களுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு, இப்போ மனசாட்சியோட நேயர்கள் சிந்திக்கட்டும், பின்னூட்டம் இடட்டும், நீங்களும் கூட அந்த கேள்வி பதில் சொல்லுங்க. தலைமை பிடிக்கல, அதனால விஜய் தலைமை ஏற்று போறாங்க. ஒருவேளை இப்ப அதிமுக ஆட்சி அமைஞ்சிருக்கு, அதிமுக ஆட்சி அமைச்சிருச்சு பெரும்பான்மை பெற்று, எடப்பாடி பழனிசாமி தலைமை எங்களுக்கு பிடிக்கல, ஆட்சியே அமைஞ்சிருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அமைச்சர் பதவி தந்தாலும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சி விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டு ஒரு 10 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காருன்னு வைங்க விஜய். பரவாயில்ல, விஜயினுடைய கொள்கை தான் எனக்கு ரொம்ப ஈர்ப்பா இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சேர்ந்திருப்பாங்க, அப்படித்தானே? அதான் அப்படியே இந்த பக்கமும் பொறுத்திங்க. நீங்க கேட்ட எல்லாருக்கும் விஜயை நோக்கி யாரெல்லாம் போகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இதை பொறுத்திங்க. அப்படியா? ஆனா அவரு சொல்றல, நாங்க ஆட்சி அமைச்சிட்டோம், எங்களுக்கு தாவேக ஆட்சி அமைச்சிட்டோம், ஆனா எங்களுடைய எம்எல்ஏக்களை இப்போது வரைக்கும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எங்களுடைய எம்எல்ஏக்களை வாங்குறதுக்கான தொடர் முயற்சியில் இருக்கிறார்கள்னு சொல்றாரு. 99 ரூபா வச்சிருக்கிறார் ஒருத்தர், 100 ரூபாய் வேணும், 1 ரூபாய் எங்க இருந்தாவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரா?
ரூபா வச்சிருக்காரு ஒருத்தர், 90 தேவை. ம். இந்த ரெண்டுல எது ஈஸி? ரூ. 1 வாங்குறது தான் அதான் ஈஸி. ஈஸி. ரொம்ப ம். பேசிக் லாஜிக். ம். ஏன் 59 எம்எல்ஏ வச்சிருக்கிற திமுக, ம். இன்னும் எத்தனை தேவை? ம். இன்னும் 59 பேர் தேவை. ம். நடக்குமா? ஏதா சாத்தியம் இருக்கா? ம். திமுக என்ன அரசியல் அரிச்சோடி தெரியாத ஒரு இயக்கமா? ம். 59 எம்எல்ஏவை வேற ஏதோ ஒரு கட்சியில இருந்து எடுக்க முடியுமா? ம். சாத்தியமே இல்ல. அப்ப அது சாத்தியமே இல்லைங்கிறது திமுகவுக்கு நல்லா தெரியும். இப்போ அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு லாஜிக்கா. கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்துல ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல திமுகவுடைய பலம் என்பது கூட்டணியோடு சேர்த்து 98 இடங்கள். ம். திமுக மட்டுமே 89 இடங்கள், ம். 98 இடங்கள். இப்ப நீங்க 100ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னொரு 18 சீட்டு இருந்தா போதும். ஆமா. அப்படி இருக்கின்ற பொழுது இடைத்தேர்தல் வருது. ம். இடைத்தேர்தலில் திமுக 13 இடங்களில் வெற்றி பெறுகிறது. ம். அப்போ தேவை மிகச்சில இடங்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கு. ம். திமுக நினைத்திருந்தால் அன்றைக்கு அஇஅதிமுகவுக்குள்ள அவ்வளவு குழப்பம். ம். சசிகலா அம்மையார் சிறைக்கு செல்கிறார், டிடிவி தினகரனும் அதிமுகவுக்கு மோதல், ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கு மோதல், ம். அதிமுகவுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள். ம். இன்னும் வெளிப்படையா நான் சொல்றேங்க, ஆஸ் ஏ ஜேர்னலிஸ்டா எனக்கு தெரியும், ம். பல அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவிற்கு வருவதற்கு அப்பொழுது தயாராக கூட இருந்தார்கள். ஓகே. அன்னைக்கு திமுக நினைச்சிருந்தா அந்த ஆட்சியை கலைத்து கொஞ்சம் எம்எல்ஏக்களை இந்த பக்கம் கூட்டு வந்து ஆட்சி அமைத்திருப்பது என்பது மிக மிக சுலபம். ம். நீங்க எம்எல்ஏ வாங்க கூட வேண்டாம், இவங்க செய்யற இதே ஸ்ட்ராட்டஜி ம். கூட 10 எம்எல்ஏக்களை அதிமுக ரிசைன் பண்ண கூட திமுக நினைத்திருந்தால் அன்றைக்கு முடிந்திருக்கும். ம். ஆனா அதை கூட அவங்க செய்யல. ம். ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்லிச்சா திமுக அன்னைக்கு? நடந்துச்சா? அந்த முயற்சி எடுத்திருப்பாரு ஸ்டாலின். ம். பொது தேர்தல் வந்து சட்ட ரீதியாக அதிமுக ஆட்சி முழுமையாக 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. யாரு? ஜெயலலிதா அம்மையாரா? இல்ல. எம்ஜிஆரா? இல்ல. எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? இல்ல. ம். கூவத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். எவ்வளவு குழப்பம், எவ்வளவு சண்டை, எவ்வளவு பிரச்சனை. அப்ப அதையே செய்யாதவங்க ம். ஒரு இயக்கம் புதிதாக தேர்தலை கண்டு அவங்க ஒரு 107 இடங்கள்ல வெற்றி பெற்றவங்க எல்லாம் போய் உடைக்கிறது சாத்தியமா? நடக்குமா? அந்த முயற்சியை பண்ணுவாங்களா? ம். அப்போ இது இது வந்து எதையில இது ஏன் திருப்பி திருப்பி இது பேசு பொருளாகுது ம். அப்படின்னா, இன்றைக்கு அரசு பள்ளிகள் வரிசையாக மூடப்படுகின்றன. ம். இதை மடை மாற்றணும். ஓகே. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி சிரிக்குது. ம். மடை மாற்றணும். ம். சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்ட போது ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் அதற்கு எதிராக கொந்தளித்தது. எஸ், ம். அதுதான் சரி, அப்படித்தான் இருக்கணும். ம். ஆனா இன்னைக்கு வேளாண் பல்கலைக்கழகத்துல கழிப்பறையில் ஒரு மாணவி சடலமாக மீட்கப்படுகிறாள். 19 வயது மாணவி. ம். எங்க போனாங்க எல்லாரும் அந்த போராளிகள்லாம்? ஏன் போராடல? ம். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார் விஜய். இன்னைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபாய். ம். மூட்டைக்கு 40 ரூபான்னாரு. இன்னைக்கு மூட்டைக்கு 60 ரூபாய். கோடிக்கணக்கில் ஊழல். உங்க சொந்த கட்சிக்காரங்க அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதில் ஊழல்னு குற்றச்சாட்டுறாங்க. புசி ஆனந்த் மீது உங்க சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டாருன்னு சொல்றாங்க. ம். அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஆடு திருடிய வழக்குல சிசிடிவி ஆதாரத்தோடு கையுங்களவுமா சிக்கிய ஒரு ஆடு திருடிய வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருவர் அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படுகிறார். இப்ப இதெல்லாம் மடை மாற்றணும். ம்ஹும். மடை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? திருப்பி திருப்பி திமுக பிரச்சனையை பேசுவோம். இல்ல நீங்க அப்போது கடந்த காலத்தில் செய்யல, அவ்வளோ 100 வரைக்கும் இருந்ததையே இப்ப செய்யாதவங்க இப்ப எப்படி செஞ்சிருவாங்களா 59ன்னு கேக்குறீங்க. செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவரும் குற்றவாளியாக குற்றம் செய்து முன்ஜாமீன்ல வெளில இருக்காரு. இப்போ அமலாக்கத்துறை இந்த விசாரணை கையில் எடுத்திருக்காங்க. ஹவாலா பரிமாற்றம் இருக்குதான்னு சொல்லி. அப்போ இவ்வளோ நெருக்கமான அவருடைய சர்க்கிள் உள்ள இருக்குங்கிறப்போ திமுகவுடைய தொடர்பு இல்லாமலா நடக்கும் அப்படின்னு கேக்குறாரு. ஆலந்தூர்ல ம். வேம்புலி ம். அப்படிங்கிற ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். ஆமா. தனியாக இருந்த ஒரு பெண்ணிட்ட பாலியல் தொல்லை கொடுத்தாரு. ம். அந்த வேம்புலி அந்த எம்எல்ஏவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். ம். அந்த எம்எல்ஏ புசி ஆனந்துக்கு நெருக்கமானவர். ம். புசி ஆனந்த் விஜய்க்கு நெருக்கமானவர். ம். என்ன சொல்ல வரீங்க இப்ப? இந்த வழக்குல இவங்களெல்லாம் தொடர்புபடுத்துவீங்களா? இது ஒரு வழக்கா? இந்த பிரச்சனைக்கு அப்புறமா அந்த வேம்புலி கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் அந்த எம்எல்ஏ கூட சுத்திட்டு இருக்காரு. ம். ஒரு பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட ஒருவர் கைது செய்யப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக சொல்லிட்டு திருப்பி கட்சி எம்எல்ஏவோட சுத்திட்டு இருக்கிறாரு. ம். எதையாவது ஒரு 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 சென்சிபிளோட தமிழ்நாடு வந்து அணுகுகிறதா? முதல்ல இன்னைக்கு நாட்டில் எது சிக்கல், எது பிரதான பிரச்சனை, எதை பேசப்பட்டிருக்கணும்? இன்னைக்கு எது பேசப்பட்டிருக்கணும்? ம். ஒன்றிய அரசுங்கிற ஒரு வார்த்தை இந்த முதலமைச்சர் வாயிலிருந்து இது வரைக்கும் வந்திருக்குதா? மோடியை கண்டிச்சு ஒரே ஒரு அறிக்கை கொடுத்திருப்பாரா? ம். மோடியை கண்டிக்க வேண்டிய அவசியமே இயலலையா தமிழ்நாட்டில்? காவிரியில் தண்ணி திறந்து விட்டீங்களா? இன்னைக்கு தேதி என்ன? ஜூலை பாதியை தாண்டிட்டோம். எப்போ தண்ணி திறக்கணும்? ஜூன் 12.
குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12 தண்ணி திறக்கணுங்க. அதுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கணும். ஒரு விவசாயி செத்துட்டார் தெரியுமா உங்களுக்கு? ஒரு விவசாயி கடன் தள்ளுபடி என்ற இவருடைய பொய்யான வாக்குறுதியை நம்பி ஏமாந்த ஒரு விவசாயி செத்து போயிட்டாரு. இது எல்லாத்தையும் பேச வேண்டியது ஆளும் கட்சியை நோக்கி நீங்க சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்தில் இருக்கிறது திமுக. அப்ப திமுக தான் அதை எல்லாத்தையும் பேச வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. இன்னைக்கும் அமைச்சர் பேசும்பொழுதும் குறிப்பிடுறாரு, டைம் பாஸ் ஆகல திமுக அறிவாலயத்துல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு. ஆர்எஸ் பாரதிகளா என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன வேலை பார்த்தேன்னு கேட்பாங்கன்னு சிபிஐக்கு கடிதம் எழுதுறாரு. சிபிஐ எப்படி முதல்ல இந்த குதிரை பேர வழக்குல உள்ள வர முடியும், அது கூட தெரியாம கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்போ திமுக எதிர்க்கட்சியாக செய்ய வேண்டிய ஆக்கப்பூர்வ அரசியலை விடுத்து வெறும் குதிரை பேர குற்றச்சாட்டை மட்டும் தினம் பேசிட்டு இருக்காங்களா? தினசரி முரசொலி படிச்சா திமுக அந்த விவசாய பிரச்சனை பேசிருக்கா இல்லையான்னு தெரியும். ஒரு நாள் படிங்க, தினசரி படிக்க வேண்டாம், ஒரு நாள். இப்ப எப்படி பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? ஆனா வெளியில பேசப்படுறது, கடிதம் எழுதுறது எல்லாம் இப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகலன்றாரு. ஆளுங்கட்சியா இருக்கும்போது யார் பொறுப்பெடுக்கணும்? திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது யார் பொறுப்பெடுக்கணும்? திமுக பொறுப்பெடுக்கணும். திமுகவே இப்ப திமுக எதிர்கட்சி. ஏங்க காவிரில தண்ணி திறக்கல? திமுக கட்டிச்சா? நல்லா இருக்கு நியாயம். உண்மையிலேங்க இதெல்லாம் 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவனால் மட்டும்தாங்க இதெல்லாம் சாத்தியம். விஜய்க்கு லக்னத்தில் 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன். செல்போன் இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாங்கிற மாதிரி. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார், எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக தான் பதில் சொல்ல வேண்டும், எதிர்கட்சியாக இருந்தாலும் திமுக தான் பதில் சொல்ல வேண்டும். எதுக்கு? தண்ணி திறக்கணும், திறக்கலைங்கிறத கூட விட கொடுமை என்ன தெரியுமா? எங்களிடம் தண்ணீர் திறக்க சொல்லி தமிழ்நாடு அரசு கேட்கவில்லை சொல்றவரு கர்நாடகாவினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர். இதுக்கு யார் பதில் சொல்லணும்? இங்க உள்ள நீர்வளத்துறை அமைச்சர் பதில் சொல்லணும். இங்க நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? புசி ஆனந்த். உங்களுக்கு அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி நீங்க பார்த்திருப்பீங்க, இல்லைன்னா நான் காட்டுறேன். புசி ஆனந்திடம் செய்தியாளர்கள் போய் கேட்கறாங்க, பாண்டிச்சேரியில நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா வணக்கண்ணா நன்றிண்ணா வேணா வந்து ஓடுறாரு. அங்க டெல்டா காஞ்சி கிடக்குது. விவசாயி போராடுறாங்க. போராடுற விவசாயிகளை முதலமைச்சர் என்ன சொல்றாரு? அவர்கள் உண்மையான விவசாயிகளே அல்ல. சட்டமன்றத்தில் பேசுறாரு. இப்ப விவசாய பிரச்சனை பின்னாடி போயிடுச்சு, பெண்களுடைய பாதுகாப்பு பின்னாடி போயிடுச்சு. கடந்த வாரத்தில் மட்டுங்க அடுத்தடுத்து குழந்தைகள் மர்மமான முறையில் மரணிக்கிறார்கள். பச்சிலம் குழந்தைகள். எல்லா குழந்தையும் காணாம போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிணத்துல சடலமாக மீட்கப்படுகிறது. 1-2 சம்பவம் இல்லை, இது தொடர்கதை. இந்த 4 நாள்ல மட்டும் போதை ஊசிக்கு மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. அப்ப நீங்க இது எல்லாத்தையும் நீங்க என்ன சொன்னீங்க, என்ன பண்ணீங்க, என்ன இன்னைக்கு ஒரு பிரச்சனை? இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படையை சேர்ந்த பெண்ணுக்கு பெண் காவலருக்கு மிரட்டல் தொல்லை. யாரான்னு பார்த்தா தாவேகா நிர்வாகி. அப்போ நீங்க சிங்கப்பெண் ஒண்ணு சொன்னீங்கல்ல, அந்த சிங்கப்பெண் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை அது இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கரூர்ல ஒரு சம்பவம் நடக்குது. அதற்கும் கனிமொழி அவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிச்சா. வீட்டுல தனியாக இருந்த ஒரு ஒன்றிய செயலாளரே இது மாதிரி காவல்துறையும் கைது நடவடிக்கையும் எடுக்கல, காவல்துறை எப்படிதான் கேள்வி எழுப்புறாங்க. கனிமொழி கேட்டிருக்காங்க. அதான் நான் அப்போ கனிமொழி அவர்கள் இந்த மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் 6 மாதத்தில் ஆட்சி கலையும், முதல்வராக ஸ்டாலின் வருவார்கள், திருச்சி சிவா மாதிரியான அண்ணன்கள் மத்திய அமைச்சராக ஆவார்கள். இதுல என்ன சொல்ல வர்றாரு? அப்ப மத்திய அமைச்சர்னா நீங்க பாஜகவோட கூட்டணி வைக்க போறீங்களா? மீண்டும் மீண்டும் நாங்க ஆட்சிக்கு வந்துரும், ஆட்சி கலைக்கிறதுக்கு திமுக என்ன வேலை செய்யுது? இது பேசு பொருளா ஆகுது இல்ல? அப்போ கனிமொழி மாதிரியான மூத்த முன்னாள் தலைவர்கள் பேசக்கூடிய ஆக்கப்பூர்வமான அரசியலை இந்த மாதிரியான தலைவர்கள் பேசுவது மடைமாற்றக்கூடிய செயலாக மாறுதா, இல்லைன்னா இங்க மட்டும் போக்கஸ் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் 1 வருடத்தில் மோடியின் ஆட்சி கலையும், அல்லது 1 வருடத்தில் மோடி பிரதமர் பதவி விட்டு போயிடுவார் அப்படின்னு சொன்னவர் ராகுல் காந்தி. இப்ப நான் இப்படி எடுத்துக்கிறேன், மோடிக்கு பதிலாக நிதின் கட்கரி அல்லது அமித்ஷாவை பிரதமராக்குவதற்கு ராகுல் காந்தி திட்டம் தீட்டிருக்காருன்னு சொல்ல வரீங்களா? இப்ப ராகுல் காந்தி என்ன நம்பிக்கையில சொன்னாரு? மோடி அரசு ஓராண்டில் என்ன செய்யும்? மோடி பிரதமராக இருக்க மாட்டார், இன்னும் ஓராண்டு கூட பிரதமராக மோடி நீடிக்க மாட்டார் சொன்னவர் ராகுல் காந்தி. பாஜக ஆட்சிகளையும் காங்கிரஸ் வரும் எடுத்துக்கூடாது. அது எப்படி? சரி, அப்படி அடுத்து எடுத்துங்க. பாஜக ஆட்சி கலைஞ்சு எது வரும்? காங்கிரஸ் வரும். சரி, அந்த காங்கிரஸ்ல திமுக அமைச்சராக பங்கெடுக்கணும், ஏன் எடுத்துக்க கூடாது ஒரு வாதத்துக்கு? ஆனா நீங்க தான் இப்ப கூட்டணியே இல்லையே, துரோகின்னு சொல்லியாச்சு. முதல்ல குத்திட்டு போனாங்க, யார் கூட வேணாலும் மீண்டும் கூட்டணி வைக்கலாம், காங்கிரஸ் கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு. நாங்க கூட்டணிலன்னு நாங்க சொல்லிட்டோம். ராகுல் காந்தி சொல்லிட்டாரா? ராகுல் காந்தின்னு சொல்லல. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு?
இந்தியா கூட்டணியின் அங்கம் தான் திமுகன்னு சொல்றாரு. ம். சரி, தாவேகா இந்தியா கூட்டணியில் சேர்ந்துருச்சா? சரில. சேரல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ம். காங்கிரஸும் அவ்வளவு சண்டை கேரளால. ம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது? ம். ராகுல் காந்தி பாஜகவுக்காகவே வேலை செய்யறாருங்குது. ம். ஆனா ராகுல் காந்தியை ஆதரிக்குது. ம். இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அப்போ திருமாவளவர்கள் கூட்டம் நீங்க ஒத்து வரீங்க, அப்படிதானே? பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா பார்க்க பழகணும். ம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாஜகவை வலிமைப்படுத்துவதுதான் ராகுல் காந்தியின் பிரதான வேலைங்குது. ம். அப்புறம் எதுக்கு ராகுல் காந்தி ஆதரிக்கிறீங்கன்னு போய் கேட்பீங்களா? ம். ஆனா அவங்க யாரை தான் ஆதரிக்கிறாங்க? இந்தியா கூட்டணியில தான் இருக்காங்க. இப்ப நாளைக்கு பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு வருது. ம். 2 எம்பி ஆதரவு இருந்தா போதும். ஒன்னு இந்த 2 எம்பி மோடி ஆதரிச்சு அவர் பிரதமர், அல்லது வந்து ராகுல் ஆதரிச்சு அவங்க பிரதமர். ம். கம்யூனிஸ்ட் கட்சிட்ட 2 எம்பி இருக்கு. இவங்க யார் ஆதரிப்பாங்க? ராகுல தான் ஆதரிப்பாங்க. ராகுல் தான் பாஜக வலிமைப்படுத்துறாரு. ம். இப்படி கேட்பீங்களா? ம். பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்பது வேற. ம். கர்நாடகால டெய்லி பாஜக சொல்லிக்கிட்டு இருக்கு, காங்கிரஸ் ஆட்சி நீடிக்காது. ம். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மேடம் அது. ம். இல்ல அது இல்ல, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். மார்க்சிஸ்ட் சொல்றது ராகுல் பிரதமர் இல்ல, ஆவதற்கு 2 எம்பிக்கள் அதெல்லாம் ஓகே, இல்லைங்க. நாங்க அமைச்சர்கள் இடம்பெறுவோங்கிறது. அதுதான் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது. ம். பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஒன்றியத்திலும் பாஜக ஆட்சி கவிழும் நினைச்சிருக்கலாம் அவர். அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு அமைச்சர் சொல்றாரு. உற்சாகத்திற்காக சொல்றது உற்சாகத்துக்காக எடுத்துக்கலாம். சொல்றாரு, வச்சுக்கலாம். நீங்க யாருடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும்? ம். அவர் ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் தானா? இல்ல, அவரும் முன்னாள் அமைச்சர், அவரையும் நம்ம அப்படி உதாசீனப்படுத்திட முடியாதுல்ல. பண்ண முடியாது. ம். முடியாது இல்ல? அதுல மாற்று கருத்து இல்ல. சரி, இப்ப திமுகவும் தாவேகாவும் ஒரே கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் சொல்றாங்க. ம். இதை என்னன்னு எடுத்துப்பீங்க? இந்தியா கூட்டணியில் ஒன்றிணையும் பாஜக எதிர்க்கிறதுக்குன்னு சொல்றாரு. பாஜக திமுக வந்து எங்க கூட்டணிலமா இருக்கணும்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ம். இது என்னன்னு எடுத்துப்பீங்க? ம். சி, ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில 1000 ம். பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்க. ம். இங்க நீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல எது பேசு பொருளோ அதை விட்டுறோம். இல்ல இல்ல, அப்பதான் இல்ல. நீங்க நான் திருமாவளவனோட நான் உங்களை ஒத்து சொல்லல. போறீங்கன்னு நான் தானே உங்களை சொல்லி சொல்லல. எடுத்துக்கலாமா இல்ல, நான் அப்போ? உங்களை சொல்லல. அப்படி இல்லைங்க. ம். நான் வந்து திருமாவளவனோடு அவர்களுடைய கருத்தோடு ஒத்து போகிறேனா, ம். சிபிஎம் கருத்தோடு ஒத்து போகிறேனா, ம். திமுக கருத்தோடு ஒத்து போகிறேனா, காங்கிரஸ் கருத்தோடு ஒத்து போகிறேனா அல்ல பிரச்சனை. ம். என்னுடைய பிரச்சனை இந்த 4 நாள்ல ம். 8-10 அரசு பள்ளியில மூடி இருக்குது அரசு. ம். அது பிரச்சனைன்னு நான் சொல்றேன். அதை யாரும் ஏன் பேச மறுக்கிறீங்கன்னு கேட்கிறேன். ம். அதுல பேசு பொருளா இருக்கணும். அறிவார்ந்த சமூகம் அதை நோக்கியுள்ள கேள்விகளை வைக்கணும். ஏன் அரசு பள்ளிகள் மூடப்படுகிறது? மாணவர் ஏன் சேர்க்கை தனியார்? இல்ல. இந்த ஆண்டு இல்ல, ம். புதிய தலைமுறையில வந்த செய்தி ஆதாரத்தோட நான் உங்களுக்கு சொல்றேன். கடந்த ஆண்டை விட ம். இந்த ஆண்டு இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ம். அரசு பள்ளிகள் மூடுதல் ஒரு பக்கம் அதிகரிச்சிருக்குது, அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைஞ்சிருக்குது. ம். திமுக ஆட்சியில அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகரிச்சது. இந்த எல்லாம் என்கிட்ட இந்த data 60 report நாள்ல இருக்கு. முழு காரணமும் எல்லாம் தாவேக்கான அவங்கள செலுத்திட எல்லாம் முடியுமா? அந்த 60 நாள்ல ஊழல் ஒழிச்சிட்டாரு ம். விஜய். அப்படி இல்லான்னு சொல்றாங்கல்ல. கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாருன்றாரு. 60 அப்போ பள்ளிகள் மூடப்பட்டதுக்கு 60 நாள்ல தாவேக்கா தான் காரணம், திமுக 60 இல்லைன்னு சொல்லிட நாள்ல ஊழல் முடியுமா? கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. ம். அப்புறம் அதுதான் எப்படி அவங்க கிளைம் பண்றாங்க. அப்புறம் எப்படி அரசு வழக்கறிஞர்களுக்கு வந்து லஞ்சம் வாங்கிட்டு போட்டீங்கன்னு பிரச்சனை வந்துச்சு? ம். 100 கோடி ரூபாய் லேண்ட 2 கோடி ரூபாய்க்கு பத்திரம் முடிச்சீங்கன்னு சர்ச்சை வந்துச்சு பழனி கோயில்ல. ம். அது எப்படி வந்துச்சு? ஆனா ஸ்கூல் தனியார் இல்ல, ஸ்கூலா இருக்கட்டும், நான் மத்த திருப்பி இடத்துலயே சொல்றேன். சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். ம். தனியார் பள்ளிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது, சிபிஎஸ்சியினுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. ம். இங்க பேசு பொருள் நம்முடைய கல்வி உரிமை பறிக்கப்பட்டிருக்குதுன்னு நான் சொல்றேன். ம். எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போதும் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் அவர்களை தேர்வு செய்யும் குழு, தேடுதல் குழுன்னு ஒன்று போடுவாங்க. அந்த ம். தேடுதல் குழுல யூஜிசியில இருந்து ஒருத்தர் மெம்பரா இருக்கணும்னு ஆமா. சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமியுமே அதை எதிர்த்தாரு. நல்லா ம். கொஞ்சிங்க, ம். நான் வெறும் ஸ்டாலினை கூட சொல்ல, எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்க்கிறாரு. ம். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்காம ஆளுநர் ரவி பிரச்சனை பண்றாரு. ம். அப்ப ஸ்டாலின் ஆட்சி மாறுகிறது. ஸ்டாலின் ஒரு முடிவு வர்றாரு, இந்த அதிகாரம் உங்கள் கைகளில் இருக்க போய் தான் நீங்க இப்படி பண்றீங்க, ம். இந்த அதிகாரத்தையே யார் முதலமைச்சரோ அவர் கைக்கு கொடுப்போம்னு சொல்லி ஸ்டாலின் தன் கைக்கு எடுத்துக்கல. நாளைக்கு யார் முதலமைச்சர் ஆனாலும் அவங்க ம். ம். முதலமைச்சர்களே பல்கலைக்கழக வேந்தர்னு ஒரு ம். சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஆளுநர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து சுப்ரீம் கோர்ட் அதன் பிறகு அனுமதிச்சு அது இப்போ ஒரு லீகல் டிஸ்பியூட்ல நிக்குது. இருக்கு. இருக்கட்டும். ம். இப்ப ம். சம்பந்தமே இல்லாம இந்த அரசு என்ன பண்ணிருக்கு தெரியுமா? ம். துணைவேந்தர்கள் தேடுதல் குழுவில் யூஜிசில இருந்து ஒருத்தரை கேட்கறாங்க. ம். ஐயா அன்புமணி ராமதாஸ் கேட்கிறாரு, ஏன் ஒன்றிய அரசுல போய் எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறீங்கன்னு கேட்கிறாரு. இது நம்முடைய கல்வி உரிமையை நாசமாக்குற வேலைங்க. ம். இதெல்லாம் பேசணும். இதே 700 மருத்துவ இடங்கள் பறி போயிருக்குதுங்க. ம். 1 2 இல்ல, 700 மருத்துவ இடங்கள் பறி போயிருக்குது. ஆனா அதுக்கு அமைச்சர் யாருமே- அருண்ராஜ் வந்து திமுக அரசுல குற்றம் சாட்டுறாரு. எல்லாத்துக்கும் திமுக தாங்க. இப்ப யார் முதலமைச்சர்?
கடந்த காலங்கள்ல ஒழுங்கா ஃபைல் சப்மிட் பண்ணாத காரணங்கள் தான் எல்லாமே 6 மாத காலக்கெடுவிற்குள் நீங்க வந்து ரிமீட் திமுக பண்ணணும். அதிமுக சொல்லும், அதிமுக அதுக்கு முன்னாடி திமுக சொல்லும், அப்புறம் அப்படியே போய் பிரிட்டிஷ்காரனுக்கு போயிடலாம் நீங்க. இல்ல அந்த நிர்வாக சீர்கேடு தான் இப்ப எதிரொலிக்குது எங்க ஆட்சி காலத்துலன்றாரு. அதெல்லாம் இல்ல. அந்த நிர்வாக சீர்கேடு தான் உங்க கட்சிக்காரன் அவ்வளவு பேரும் போய் பக்கத்து வீட்டுல போய் கதவு தட்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா? எதுக்கெல்லாம் திமுக குறை சொல்லுவீங்க? உங்க கட்சிக்காரன் போதைப் பொருள் விற்பனையில மாட்டான், உங்க அமைச்சர் வந்து செல்போன்ல பவுடர் நுணுக்குனாரு, அதுவும் திமுக தானா? எதுக்கெல்லாம் தான் திமுக சொல்ல போறீங்க நீங்க சொல்லுங்களேன். அந்த ஃபைல் நீங்க கொடுக்கணும், அந்த காலத்துக்குள்ள நீங்க கொடுக்கல, அதனால எங்களுக்கு அது என்ன கேன்சல் பிரச்சனை கேட்டா ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அது சொல்றாரு. என்ன பிரச்சனை கேட்டா சொல்லுங்க. அது என்ன நிகர்நிலை பல்கலைக்கழகமாக தனியார் கல்லூரியில மாத்திருக்காங்க. மாறுது. நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுறதுக்கு என்ஓசியே வேண்டாம்னு சொன்னது யாரு? ஒன்றிய அரசுடைய அதிகாரம் என்ன? இதுல ஒன்றிய அரசு எப்ப கேட்க போறீங்க நீங்க? இங்க மாநிலத்துக்கே மாத்திட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்இ மாறுறதுக்கு தமிழ்நாடு அரசுடைய அனுமதி வேண்டாம்னு ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு. ஒன்றிய அரசேன்னு ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க சார். நீங்க வண்டியா திமுக திட்டிக்கிடுங்க சார், எனக்கு பிரச்சனை இல்லை சார். ஒரே ஒரு வார்த்தை ஒன்றிய அரசு, மோடி அரசு. அப்ப மோடி அரசை திட்டுறதுக்கு எந்த ரீசனுமே தமிழ்நாட்டுல இல்லையா? இப்ப குலக்கல்வி பத்தி பேசினாரு ஆளுநர். நீங்க கல்விக் கொள்கை பத்தி பேசுனதுனால சொல்றேன். நிர்மல்குமார் சொல்றாரு கேக்குறது, மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதா இல்லையா? ரொம்ப சிம்பிள் லாஜிக். கொள்கை எதிரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க, எதுவுமே பேச மாட்டீங்க. டிலிமிட்டேஷன் உள்ள கொண்டு வர மாட்டோம், என்னன்னாலும் உள்ள விட மாட்டோம்னு சொல்றாரு. அதெல்லாம் இல்ல சார். நான் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் இன்னைக்கு வேணா ஒன் இந்தியா சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாரு. இப்ப நீங்க நல்லா கொஞ்சீங்களா, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. எதற்கு? பாஜக எதிர்ப்பு இருக்கு. ஆனா வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் போய் ரோட்ல நின்று போராடி மோடியை கடுமையாக எச்சரித்து மோடிக்கு எதிராக கடுமையான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாலும் டிஎம்கேக்கு போதுமானதா இல்ல. எது? மோடி எதிர்ப்பு. ஆனா விஜய்க்கு அந்த ஒன்னே போதும். எது? கொள்கை எதிரி. சொல்லிட்டார்ல, போதும் 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 போதும். கூட்டணி நாங்கள் பேசுகிறோமேன்னு திருமாவளவன் சொல்றாரு. இந்த கூட்டணிகள் நாங்கள் எல்லாம் எதிர்க்கிறோம், எங்களை பேசாதீங்கன்னு சொல்லல, நாங்கெல்லாம் பேசுறோம்ல அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் திருமா எந்த கூட்டணி இருந்தாலும் பேசுவார். அவர் திமுக கூட்டணி இருந்தாலும் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருப்பார். அதெல்லாம் பிரச்சனை. விஜய் ஏன் பேசல? இப்ப அப்ப அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒண்ணு ஒத்துக்கிட்டாங்கல்ல. எதை? விஜய் பேசலைங்கிறத ஒத்துக்கிட்டீங்கல்ல. நாங்க பேசுறது தடுக்கல இல்ல, அப்பனா ஒரு கொள்கையில உறுதியா தானே இருக்காருங்கிறதோ இல்ல. எவ்வளவு வருத்தமா இருக்கு பாத்தீங்களா? அண்ணன் திருமாவை தடுக்கிற ஆற்றல் விஜய்க்கு இருக்கிறதா? அது ஒரு பெருந்தன்மையா? என்னெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட் காயப்படுத்துச்சு. உங்களை தடுப்பதற்கு யார் விஜய்? உங்களை தடுக்காம விட்டுட்டாருங்கிறதே பெருமையா? எவ்வளவு வருத்தமா இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட். எங்களை அவர் தடுக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கா நம்ம வந்துடுறோம். அது அப்படி பேச வேண்டாம். அது அமைச்சர் சொல்றாரு, குலக்கல்வி குறித்து பேசி இருக்கிறாரு ஆளுநர் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம், அவர் என்ன வேணாலும் பேசட்டும், நாங்கள் எங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம், இருமொழி கொள்கை இதுதான் தமிழ்நாட்டுல தொடரும்னு சொல்றாரு. இருமொழி கொள்கை எத்தனை சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க? இப்ப நீங்க ரொம்ப கிளவரா ஒரு வேலை பாக்குறீங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாம இருக்கா? விஜய் மீது இருக்கக்கூடிய அவருடைய நடனத்தின் மீது மயங்கி கிடக்கும் கூட்டத்திற்கு இது தெரியாம இருக்கலாம் மேடம். பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் திராவிட இயக்க அரசியலையும் படித்தவர்களுக்கு இது புரியாம இருக்காது. உங்க கட்சியில திராவிடங்கிற வார்த்தையே இல்லையே, ஏன் தெரியாம இருக்கா எங்களுக்கு? என்ன காரணம்? என்ன காரணம்? இந்தியாவில் முதல் முறையாக ஆரியத்தை எதிர்த்து ஒரு அரசு தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டதுன்னா, இந்தியாவில் நிறுவப்பட்டுச்சுன்னா அது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு, பேரறிஞர் அண்ணா தலைமையிலான அரசு. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, கம்யூனிசம் அது எதற்கு எதிரானது? முதலாளித்துவத்திற்கு எதிரானது. தமிழ் தேசியம் எதற்கு எதிரானது? ஆரிய திராவிடத்திற்கு எதிரானதுன்னு அவங்க நிறுவுறாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கு. திராவிடம் எதற்கு எதிரானது? அவருடைய பிரதான எதிரி யார்? ஆரியம், ஆர்எஸ்எஸ், பார்ப்பனியம். இதுதான் பிரதான எதிரி. எதுக்கு? திராவிடத்துக்கு. அப்ப ஆரியம் இன்னைக்கு இல்ல, அன்னையிலேருந்தே பதறுது. என்னைய மட்டும் எதிர்க்கிறது ஒரு கான்செப்ட்னு வச்சு, என்னை எதிர்க்கிறத ஒரு சித்தாந்தமா வச்சு நீ ஆட்சிக்கு வர வந்துட்டியா, உன்னை ஓய்க்கிறம் பாருன்னு 1/2 நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் என்ன செய்யுது? அதுக்கு ஏன்னா எல்லா முயற்சியும் பண்ணுது. இப்ப அதை விஜய் வச்சு சக்சஸ் பண்ணிருக்குது. தமிழ்நாடு கூட இல்ல, தமிழகம். ஏன் தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வைங்க, அது என்ன தமிழக வெற்றி கழகம்? தமிழ்நாடுங்கிற வார்த்தை கூட ஆரியத்திற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிடிக்காது. தமிழகம் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். அப்போ திராவிடம்ங்கிற வார்த்தை உங்க இதுல இருக்காது. அதனாலதான் நீங்க ஆதி திராவிட நலத்துறையை கூட சமூக நீதித்துறையா மாத்துறீங்க. அது ஒரு தனி சப்ஜெக்ட், முன்னாள் பேசுவோம். அப்ப திராவிடம் வேண்டாம், ஒன்றியத்தை நான் எதிர்க்க மாட்டேன். விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, சட்டப்பேரவையில் சொன்னாரு. என்ன சொன்னாரு? தேவையில்லாம நாங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட சண்டை போட மாட்டோம். இப்ப கரூர்ல சொன்னாரு. யூனியன் ஒன்றிய அரசுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. கவனிச்சிங்களா? இப்ப ஏன்னா மத்திய அரசுன்னு சொல்லணும்,
சொன்னா இங்க இருக்கிறவன் திட்டுவான். ம். பாத்தியா மத்திய அரசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் பாத்தியா அப்படிமா. ஒன்றிய அரசுன்னு சொன்னா முதலாளி கோச்சுப்பாரு. யாரு? மோடி கோச்சுப்பாரு. ஆனா இது நாள் வரைக்கும் ஒன்றிய அரசு தானே சொன்னாரு. அதுதான் சொல்றேன். இப்ப ஆட்சிக்கு வந்தாச்சுல, இப்ப முதலாளி கோச்சுப்பாரு. அப்ப 2 பேருக்கும் பொதுவா சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும். சொல்லிட்டு சொல்றாரு, நாங்க தேவையில்லாம உங்களை மாதிரி சண்டை போட மாட்டோங்கிறாரு. ம். இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியுதா மேடம்? திமுக பாஜகவை எதிர்த்து எந்தெந்த விடயங்களுக்காகவெல்லாம் சண்டை செய்ததோ அவையெல்லாம் தேவையில்லாத விடயங்கள் அப்படின்னு ஒரு தலைமுறையிட்ட கடத்துறாரு விஜய். இப்ப அந்த தலைமுறை என்ன நினைப்பான்? ஷே, நாம கூட பாஜக ஏதோ வஞ்சிக்குது, நிதி தர மாட்டேங்குது, நம்மளை வந்து மாநில சுயாட்சிக்கு எதிராக செயல்படுது, இவ்வளவு பிரச்சனை பண்ணுது, இதை எதிர்த்து தான் திமுக இவ்வளவு போராடுது, சண்டை போடுதுன்னு நினைச்சா விஜய் அண்ணா வந்து சொல்லிட்டாரு, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கிற தலைமுறை எப்படி பாஜகவுக்கு எதிராக போராடும்? ஏன் அடுத்த வார்த்தையை கவனிக்க தவறிடுறோம்? அடுத்து சொல்றாரு, தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாம பேச மாட்டோம், எங்க பேசணுமோ சட்டப்பூர்வமா லீகலி அந்த இடத்துல நாங்க யாருங்க காட்டுவோம், டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்றாரு. எதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை முதல்ல சொல்லுங்க. வாய் வார்த்தையா பேச வேணாம், சட்டப்பூர்வமா அணுகிக்கிறோம், நீங்க வெளியில சும்மா பேசாதீங்கன்றாரு. எதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை? அதான் வாயால பேசாதீங்க, நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லாதீங்க, லீகலா நாங்க பேசிக்கிறோம், எங்க பேசணுமோ அங்க கோர்ட்ல பேசணுமோ அங்க பேசிக்கிறோம், சும்மா பாஜக எதிர்ப்பு சனாதனம் உள்ள வந்துரும் அந்த மாதிரி பேசாதீங்கன்றாரு. அதுதான் இதே திமுகவும் பொறுத்துங்க. அப்படியே திமுக மட்டும் எதுக்கு காலையில எந்திச்சோடனே பல்லுக்கு முன்னாடி திட்டுறீங்க? அங்கேயும் திட்டாங்க, லீகலா நடவடிக்கை எடுத்துட்டு போங்க. காலைல எந்திரிச்சதுல இருந்து தூங்க போற வரைக்கும் திமுக திட்டுறீங்கல்ல, ஏன் அதையும் பாஜக திட்டல? பாஜகவுக்கு மட்டும் தேவையில்லாம அவங்கள்ட்ட போய் ஒம்பு வளர்க்க வேண்டாம்ப்பா. திமுகவை அது நம்ம மேலேயே தப்பு இருந்தாலும் அவனை தான் திட்டணும். அது ஏன் ஒரே நிலைப்பாடு தானே மேடம்? 2 பேருக்கும் ஒரே நிலைப்பாடை வச்சுட்டு போயிருங்க. என்ன இங்க எல்லாரும் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஏமாளி மாதிரியா? உங்க டிராமாவெல்லாம், விஜயுடைய டிராமாவெல்லாம் நம்புறதுக்கு வந்து நீங்க என்ன சொன்னாலும் வந்து சுறா படம் கூட சூப்பர்னு சொல்றதுக்கு நாங்க வந்து விஜய் ரசிகர்கள் அல்ல. சரினா சரி, தப்புனா தப்பு, நியாயத்தை பேசுவோம். அதில் அவர் வந்து நீங்க கவனிச்சு பாருங்க, ஊடக விவாதங்கள்லாம் கவனிங்க, வலதுசாரிகள் அத்தனை பேரும் தூக்கி கொண்டாடுறாங்க தெரியுமா விஜய? ஒரு மாதமா. ஏன்? உன் எதிரி சொல்லுவாங்களே, உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்னு. உன் எதிரி யாருன்னு சொன்னா கூட உங்களை பத்தி சொல்லிடலாம், உங்களை யார் எதிர்க்கிறாங்கிறத வச்சு. உன் நண்பன் யார் என்று சொன்னாலும் உங்களை பத்தி சொல்லிடலாம். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வலதுசாரிகளுக்கெல்லாம் யார் நண்பன்? விஜய் நண்பன் ஆயிட்டாரு. நீங்க ஊடக விவாதங்களை டெய்லி பாருங்க, 7 மணில ஆரம்பிச்சு 9 மணி வரைக்கும் ஊடக விவாதங்கள் நடக்குது. வந்து உட்கார்ற வலதுசாரிகள் அத்தனை பேரும் அப்படி புகழ்கிறார்கள் விஜய. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு தெரியுது திமுக தன்னுடைய எதிரி, விஜய் தன்னுடைய நண்பன். அப்ப வலதுசாரிகளுக்கு நண்பனாக இருக்கிற ஒருத்தர் என்னை போன்றவர்களுக்கு நண்பனாக இருக்க முடியாது. அப்ப நாங்க அதிலே புரிஞ்சுப்போம். நிச்சயமா இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த கேள்விகளுக்கு மிக நேர்த்தியா தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். Subscribe to One India and never miss an update.